வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பாயாசம் தான் பார்க்க போறோம். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த பொருட்களுமே இல்லாம ஒரு சுவையான சத்தான பாயாசம் தான் பார்க்க போறோம். அது என்ன பாயாசம் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பு பால்ல செய்யக்கூடிய பாயாசம் தான். இந்த பாயாசம் எப்படி பண்றது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றது மட்டும் இல்லாம யார் யார் இந்த கம்பு பாயாசத்தை சாப்பிடலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சிறுதானிய வகைகள்ல அதிக சத்துக்கள் இருக்கக்கூடியது அப்படின்றது மட்டும் இல்லாம உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சிறுதானியம் அப்படின்றது இந்த கம்பு. இந்த கம்பு பால் பாயாசம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நாட்டு கம்பு. இப்ப நாட்டு கம்பை நம்ம ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடறோம். இப்போ காலையில பண்ண போறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடலாம். இப்ப சாயந்தரம் குழந்தைங்க வீட்டுக்கு வர நேரத்துக்கு தான் பண்ண போறோம் அப்படின்னா காலையில ஊற வச்சா போதும். நம்ம சேனல்ல ஏற்கனவே கம்பு பால் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோல ஆக்சுவலா கம்பை முளைக்கட்டிட்டு அதுக்கப்புறமா பால் எடுத்திருப்போம். அதே மாதிரி நீங்க முளைக்கட்டிட்டும் பால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த கம்பை நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டி அந்த பாலை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போறோம். அந்த சக்கையை பயன்படுத்த போறது கிடையாது. இப்போ அதுக்கப்புறமா என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டு பசுவோடைய பால் தேவையான அளவு எடுத்துக்கலாம். நெய்ல வறுத்த முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அதோட நாட்டு பசுவோடைய நெய் தேவையான அளவு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டையும் ஏலக்காயும் சேர்த்து தாளிக்கும் பொழுது நல்ல வாசனையாகவும் அதே மாதிரி அந்த பாயாசத்துடைய ஒரு சுவையும் கூடும். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்றோம், கம்பை அரைச்சு வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்கிறோம். அதோட நாட்டு மாட்டு பாலை காய்ச்சி நம்ம ரெடியா வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம வெள்ளத்தை கரைச்சு பாகு காய்ச்சிட்டு வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாயாசம் பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வானலியில நம்ம நெய் ஊத்திட்டு அந்த நெய் நல்லா சூடானோன்னு பட்டை ஏலக்காய் இது ரெண்டையுமே தாளிக்கணும். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கம்பு பாலை அதோட சேர்க்கிறோம். அதாவது தண்ணி ஊத்தி நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கிற கம்பு பால் தான் இது. இந்த கம்பு பாலை நம்ம இந்த நெய்யோட சேர்த்து நல்லா கைவிடாம கிண்டிட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துல அந்த கம்பு பால் நல்லா வெந்து ஓரளவுக்கு கெட்டி பதமா வரும். இந்த கெட்டி பதமா வரும் பொழுது நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற நாட்டு மாட்டு பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். அதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சூடா வரும் பொழுது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாகு காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். இது யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில உணவாகவும் இந்த குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அதே மாதிரி சாயந்தரம் குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னும் பொழுது இந்த உணவை கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல பெரியவங்களும் இது தாராளமா எடுத்துக்கலாம். உடல் பருமனா இருக்கவங்களும் தாராளமா இதை எடுத்துக்கலாம். பாரம்பரிய முறையில தயாரிக்கக்கூடிய நாட்டு பசுவுடைய நெய் உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை கரைக்கக்கூடிய உணவா நாட்டு பசுவோடைய நெய் சேர்த்து நம்ம செய்யக்கூடிய இந்த பாயாசத்தை எல்லாருமே எடுத்துக்கலாம். இது உடல் குளிர்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாம பல வகையான சத்துக்களையும் உடலுக்கு கொடுக்கும். புத்துணர்வு கிடைக்கும். உடல்ல இருக்கக்கூடிய சோர்வு நீங்கும். அதே மாதிரி உடல் பலம் பெறும். அதனால எல்லா வயதினருமே சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த உணவு நம்மளுடைய கம்பு பால் பாயாசம் தயார். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.